தற்போது கிடைத்த அண்மை செய்தி. துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக தேர்தல் அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாஹூ கால்நடைத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக தேர்தல் அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாஹூ கால்நடைத்துறை செயலாளராக தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் வழங்கலாம். சாரா, பல்வேறு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடங்கி ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரையும் வேறு வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய தனி செயலாளராக பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹூ அனிமல் ஹஸ்பண்டரி டெய்ரி, அதாவது கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையினுடைய முதன்மை செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கோபால் ஐஏஎஸ் இந்த பணியிட மாற்றத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் கால்நடை மற்றும் பராமரிப்பு துறை, பால்வளத்துறை, மீன்வளத்துறை போன்ற பல்வேறு துறைகளை அவர் கவனித்து வந்திருக்கிறார். எனவே அவரை இடமாற்றம் செய்து உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கோபால் ஐஏஎஸ். அதே போன்று பிரதீப் யாதவ் ஏற்கனவே கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர். அவரை தற்போது துணை முதலமைச்சருடைய தனி செயலராக நியமனம் செய்து அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற எரிசக்தி துறையினுடைய சேர்மனாக இருந்த ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வருவாய் நிர்வாக ஆணையராகவும் கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவரை வருவாய் நிர்வாக ஆணையரகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலாளராக அவர் இருப்பார் என்ற ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த துறை என்பது ஏற்கனவே உள்துறை செயலராக இருந்து மாற்றம் செய்யப்பட்டிருந்த அமுதா ஐஏஎஸிடம் கூடுதலாக வழங்கப்பட்டிருந்த நிலையில அந்த துறைகள் தற்போது ராஜேஷ் லக்கானி மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய இந்த எரிசக்தி துறையினுடைய சேர்மன், டான்ஜெட்கோவினுடைய சேர்மனாக மிகப்பெரிய பொறுப்புல இருந்த அவருக்கு தற்போது வருவாய் நிர்வாக ஆணையராகவும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலாளராகவும் இந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுந்தரவல்லி ஐஏஎஸ் கமிஷனர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு துறையினுடைய ஆணையராக இருந்த அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று விஷ்ணு சந்திரன், மற்றொரு அமுதவல்லி, லில்லி ஐஏஎஸ் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையராக வருவாய் மற்றும் நிதித்துறையை கையாளக்கூடிய ஒரு ஆணையராக இருந்த லலிதா ஐஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பவன்குமார் கிரியப்ப அவர் என்ற ஐஏஎஸ் அதிகாரியும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் திருப்பூர் மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்து தற்போது பொதுத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இந்த பணிமாற்றம் என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நந்தகுமார் ஐஏஎஸ் அவர் ஏற்கனவே மனிதவள மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலராக இருந்திருக்கிறார்.
அவரை தற்போது டான்ஜெட்கனுடைய சேர்மனாக நியமனம் செய்து அதற்கான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தர்மேந்திர பிரதாப் யாதவ் என்ற ஒரு மூத்த IAS அதிகாரி அவரிடம் கைத்தறி துணிநூல் துறையினுடைய முதன்மை செயலராக இருந்திருக்கிறார். அவரை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி கழகத்தினுடைய முதன்மை செயலாளராகவும் அதனுடைய சேர்மனாகவும் நியமனம் செய்து அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்வர்ணா IAS அவர் ஏற்கனவே தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறையினுடைய MD-ஆகவும் அதனுடைய சேர்மனாகவும் இருந்திருக்கிறார். அவரை மற்றொரு துறைக்கு, அதாவது ராஷ்டிரிய உச்ச சிக்ஷா அபியான் என்ற மத்திய அரசினுடைய அந்த துறைக்கு பணிமாற்றம் செய்து அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பாரதி விராஜ், ஜெயகாந்தன் உள்ளிட்ட பல்வேறு IAS அதிகாரிகள் மாற்றம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான IAS ஷஃபிள் இருக்கும் என்பதை தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்து வந்தன. அதிலும் குறிப்பாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு தனி செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்படுவார் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே வெளியான நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பல்வேறு முக்கிய துறைகளை வகித்து வந்த மூத்த IAS அதிகாரிகள் இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாஹூ அவருக்கு அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் அனிமல் ஹஸ்பண்டரி மற்றும் பால்வளத்துறை, மீன்வளத்துறை போன்ற துறைகளினுடைய முதன்மை செயலராக இருப்பார் என்ற ஒரு தகவலும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.